ஆகவே நீங்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மார்க்கத்தினுடைய உட்பிரிவுகளுக்குள் நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் அங்கே கண்டிப்பாக பிளவுகளும் பிரிவினைகளும் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுவதை பார்க்கின்றோம். தீன் என்பது எல்லா மக்களுக்கும் ஒரே கருத்து தான் இருக்கின்றது. அல்லாஹ், ரசூல், மறுமை, வேதங்கள், நபிமார்கள், அதே போன்று வானவர்கள், நாம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை, இந்த விஷயத்தில் எல்லாம் ஹலால் ஹராம் இது போன்ற எல்லா விஷயங்களிலும் எல்லா முஸ்லிம்களும் ஒரே கருத்தை உடையவர்களாகத்தான், ஒரே சிந்தனை உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எதிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய உட்பிரிவு சட்டங்களுக்குள் ஆழமாக நுழைகின்ற காரணத்தினால்தான் அங்கே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. இது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள். கண்டிப்பாக அது இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிலே கருத்து வேறுபாடு இருப்பதற்காக பிரிந்து போக வேண்டும், பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தை பின்பற்றி கொண்டு செல்லலாம். அதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான தடையும் இல்லை. ஆக அது போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடாது. மார்க்கத்திலே ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தக்கூடாது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் குறைத்து விடக்கூடாது. இவ்வாறு செய்கின்ற போது பிரிவினைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதாக மாறிவிடுகின்றது. இன்னொரு காரணம், மார்க்கத்தினுடைய முன்னுரிமைகளை நாம் மாற்றிவிட்டோம். எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டியது திருக்குர்ஆனை தான் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை, சுன்னத்துகளை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய ஆய்வின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் ஆரம்ப காலத்திலே இருந்த வழிமுறை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே இது தலைகீழாக மாறிவிட்டு இருக்கிறது. இப்போது நாம் எதை முதலாவதாக பார்க்கின்றோம் என்று சொன்னால் அறிஞர்களுடைய ஆய்வு முடிவுகளுக்கு தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர திருக்குர்ஆனின் பக்கமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பக்கமோ நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. நம்முடைய முன்னுரிமை மாறிவிட்டு இருக்கின்றது. இவ்வாறு முன்னுரிமை மாற்றப்பட்ட காரணத்தினால் சமுதாயத்திலே அது ஏராளமான பாதிப்புகளையும் பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். ஆக இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்பது, இஸ்லாத்தை நிலைநாட்டுதல் என்பது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக அதனை நிலைநாட்ட வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அதனை நிலைநாட்ட முடியும். எல்லா முஸ்லிம்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இவ்வளவு பெரிய மாபெரும் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களால் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான லட்சியத்தை சாதித்துவிட முடியாது. குடும்பத்திலும் கொண்டு வர வேண்டும். அரசியல், சமூகம், பொருளாதாரம், இது மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களிலும் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா துறைகளிலும் வேலை செய்யக்கூடியவர்கள் உருவாக வேண்டியிருக்கின்றது. எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியிருக்கின்றது. இவற்றை ஒரு தனி மனிதனால் செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஆகவேதான் இஸ்லாம் கூட்டமைப்பிற்கு, ஜமாத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருக்கின்றது. நாம் தொழுகையை கூட ஜமாத்தாகத்தான் தொழுகின்றோம். ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும்? கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜை எல்லோரும் ஒரே சமயத்திலே தான் நிறைவேற்றியாக வேண்டும். நோன்பை கூட ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தான் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் நோன்பு நோற்றாக வேண்டும். இவைகள் எல்லாம் எதனை குறிப்பிட்டு காட்டுகின்றன? ஒரு ஒற்றுமையை, ஒரு கூட்டமைப்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லி காண்பிக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர் காட்டுக்கு போவதாக இருந்தாலும் அதிலே ஒருவரை நீங்கள் தலைவராக, அமீராக ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே 20 கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். தலைவர்கள் இல்லை என்று சொன்னால், ஒரு தலைமை இல்லை என்று சொன்னால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், லா இஸ்லாம இல்லா பில் ஜமா, இஸ்லாம் என்பது ஜமாத் இருந்தால்தான் இஸ்லாம். ஜமாத் கூட்டமைப்பு இல்லை, இயக்கம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாம் இல்லை என்பதாக அவர்கள் ஆணித்தரமாக தெளிவாக எடுத்து சொல்லி காண்பித்தார்கள். ஆகவே கூட்டமைப்பின் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தனி மனிதர்கள் செய்கின்ற போது அது அவருடைய மரணத்திற்கு பிறகு முடிந்துவிடும். அவர்கள் எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்தாலும் அது அவர்களோடு நின்று போய்விடும். ஆனால் இயக்கத்தின் வாயிலாக செய்கின்ற போது அந்த காரியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நல்ல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். எல்லாருடைய தரப்பில் இருந்தும் பல்வேறு விதமான ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். திறமையானவர்கள் அதிலே உருவாகி வருவார்கள். சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்கள் அதிலிருந்து நமக்கு கிடைப்பார்கள். ஆக அவர்களை மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நேரான வழிகாட்டுதலை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். இங்கே ஒரு கருத்து இருக்கின்றது. பல்வேறு விதமான இயக்கங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இதுவெல்லாம் பிரிவினையினுடைய அடையாளம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழலாம். இயக்கங்கள் உருவாவதில் எந்த தவறும் இல்லை.
அது பிரிவினைக்கான அடையாளமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எதுவரைக்கும் என்று சொன்னால், அவர்கள் வாய்மையான எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு, இஹ்லாஸோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் எந்த மோதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. தீனை நிலைநாட்டுகின்ற பணி மகத்தான பணி, எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி. ஆக ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு துறைகளிலே தேர்ந்தெடுத்துக் கொண்டு வேலை செய்தால் அதனால் பிரிவினைகள், பிளவுகள், மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக நடந்து கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கே மோதல் வருகின்றது என்று சொன்னால் சுயநலம், ஆணவம், தீவிரவாதம் இவைகளை மேற்கொள்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒருவருக்கொருவர் மேல் பாய்ந்து கொண்டிருக்கின்றன, மோதி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இஸ்லாம் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எதை ஒரு ஐடியல் ஜமாத், ஒரு சிறந்த ஒரு இயக்கமாக நாம் எடுத்துக்கொள்வது என்கின்ற கேள்வி நமக்கு முன்னால் வரலாம். ஒரு சிறந்த இயக்கம் என்பதற்கான சில அளவுகோல்கள் இருக்கின்றன. அதிலே அவர் அந்த இயக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீனை முழுமையாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தீனை, மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே சொல்லுகின்றோம், ஆனால் முழுமையான வடிவத்திலே சொல்ல தவறிவிடுகின்றோம். ஆகவே முழுமையாக வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் மார்க்கம் வழிகாட்டுகின்றது என்ற அடிப்படையிலே நாம் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த இயக்கத்தினுடைய அளவுகோல் இரண்டாவதாக முழுமையாக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அது எல்லா சமூகங்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக அது இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் முஸ்லிம் உம்மத் என்பது ஒரு இனவாத சமுதாயம் அல்ல, தன்னுடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய ஒரு சமுதாயம் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்காக வேண்டி நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஆகவே அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் முழு மனித சமுதாயத்திற்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நன்மைக்கு உரித்தானதாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆலோசனையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அம்ருஹும் சூரா பைனஹும் என்று திருக்குர்ஆன் கட்டளையிடுகின்றது. யாரை பார்த்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், உங்களுடைய விவகாரங்களிலே நீங்கள் பரஸ்பரம் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வஹி இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அவனுடைய நேரடியான வழிகாட்டுதல் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையிலும் கூட அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், நீங்கள் மற்றவர்களோடும் ஆலோசனை செய்து உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக. ஆக ஆலோசனையின் அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த இயக்கம் தனி நபர்களை புகழ்பாடக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடாது, தனி நபர்களின் பக்கம் அழைப்பு விடக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய அழைப்பு எதன் பக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொள்கையின் பக்கம், லட்சியத்தின் பக்கம். இஸ்லாம் எதை நமக்கு லட்சியமாக, இஸ்லாம் எதை நமக்கு கொள்கையாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றதோ அந்த கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய மகத்தான பணியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமே தவிர, தனி நபர்களுக்கு மத்தியிலே அவர்களை ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தனிநபர் புகழ்பாடக்கூடிய இயக்கமாக அது இருந்துவிடக் கூடாது. அவ்வாறு செயல்பட்டால் அதிலே ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை, பிரிவுகளும் மோதல்களும் கண்டிப்பாகத்தான் வரும். அதே போன்று எல்லா விவகாரங்களிலும் ஒரு நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய இயக்கமாக அது இருக்க வேண்டும். சுன்னத்து, ஃபர்லு இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதற்கு எந்த அளவுக்கு நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும், அது மாதிரி எல்லா விஷயங்களிலும் ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாக, இயக்கமாக அது இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது மார்க்கத்திலே ஒரு தனி பிரிவாக ஆகிவிடக்கூடாது, ஒரு தனி பிரிவு அந்த மாதிரியாக அந்த அமைப்பு ஆகிவிடக்கூடாது. முழு மார்க்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக பாடுபடக்கூடிய அமைப்பாகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர தனி அமைப்பாக, தனி பிரிவாக அது மாறிவிடக்கூடாது என்பதையும் நாம் சில அளவுகோல்களாக எடுத்துக்கொண்டு எது ஒரு சிறந்த ஜமாத்தாக இருக்க முடியும் என்பதை நாம் கணிக்க வேண்டும், அதனை சரியான முறையிலே மதிப்பீடு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், நீங்கள் இந்த தீனுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வல யன்சுரன்னல்லாஹு மை யன்சுருஹு, தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்பதாக திருமறை வசனம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும்?
இங்கே ஒரு கேள்வி வருகின்றது, இறைவனுக்கு எப்படி உதவி செய்வது? அதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகின்றான், இந்த தீனை நிலைநாட்டக்கூடிய பணிகளிலே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், உதவி செய்யுங்கள், அது இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அவ்வாறு நீங்கள் செய்தால் இறைவனும் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக திருக்குர்ஆன் வசனம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஆக இந்த தீனுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும், அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்ந்துதான் இந்திய திருநாட்டில் 1941 ஆண்டில் ஜமாத்தே இஸ்லாமி என்கின்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் இகாமத்துத் தீன், தீனை நிலைநாட்டுதல் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நேரத்திலே இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். 1941 ஜமாத் இஸ்லாமி ஆரம்பிக்கப்படுகின்ற போது இந்திய நாட்டில் பொதுவாக உலக அளவில் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.